முதலாளி, 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 யார் உங்களுக்கு இப்படி செஞ்சது? சொல்லுங்க. இல்ல, நான் கொலை செய்யல, சத்தியமா நான் கொலை செய்யல. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் 3 மாங்காய் அடிச்சிருக்கேன், அதுவும் ஒரே கல்லுல. கம் ஆன், சியர்ஸ். இன்ஸ்பெக்டர், சத்தியமா நான் கொலை செய்யல சார். என் பேச்ச நம்புங்க சார். இது பத்தி ஒண்ணுமே தெரியாது. சொல்லியா? என் பேச்ச நம்புங்க சார். ஏறியா? இன்ஸ்பெக்டர் சார், நான் கொலை செய்யல சார். என் பேச்ச யுவரானர், நான் இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் சார்பிலையும் பார் அசோசியேஷன் லாயர்ஸ் சார்பிலையும் ஜட்ஜா நியமிக்கப்பட்ட உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு ஆரம்பிக்கிற உங்களுடைய சேவை நெடுநாளைக்கு எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். தேங்க்யூ. கேஸை ஆரம்பிக்கலாம். யுவரானர், குற்றவாளி கூண்டில் இருக்கும் ராஜா ஒரு டாக்ஸி டிரைவர். அவருக்கு ராமு என்று ஒரு தம்பி உண்டு. அந்த ராமுவை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கியவர் ராஜாதான். ராமு படித்து நல்ல நிலைமைக்கு வந்ததும் கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்தின் மகளை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு ராமு ராஜாவை விட்டு வெளியே போய்விட்டார். கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருந்துவிட்டு ஒரு நாள், அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி இரவு, கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்துக்கும் ராமுவுக்கும் ஏதோ மனவருத்தம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி மிஸ்டர் வேதாச்சலம் ராமுவை அவமானமாக பேசி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அது பற்றி எழுதப்பட்ட குறிப்பு இங்கே இருக்கிறது. யுவரானர், குற்றவாளி ராஜா தன் தம்பிக்கு பரிந்து பேசுவதற்காக மிஸ்டர் வேதாச்சலத்தின் வீட்டிற்கு போயிருக்கிறார். அங்கே மிஸ்டர் வேதாச்சலம் ஏற்கனவே கோபமாக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மிஸ்டர் வேதாச்சலம் இவர் தம்பியை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டதனால் குற்றவாளி ராஜாவுக்கு மிஸ்டர் வேதாச்சலத்தின் பேரில் வெறியே ஏற்பட்டிருக்கிறது. 2 பேருக்கு மத்தியில் ஏற்பட்ட பலத்த வாக்குவாதத்திற்கு பிறகு குற்றவாளி ராஜா மிஸ்டர் வேதாச்சலத்தை கொலை செய்து விட்டார். என்ன சார் இது? வந்த உடனே பகவத்கீதையை கையில கொடுத்து உண்மைதான் பேசணும் சத்தியம் வாங்குறீங்க. அதுனா கூண்டுக்குள்ள மட்டும் தானே, வெளியூருக்குள்ள கிடையாதா? பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி புழுகுறீங்களே, நியாயமா பார்த்தா உங்ககிட்ட தான் சத்தியம் வாங்கணும். ஆர்டர், ஆர்டர். குற்றவாளி என்னென்ன சொல்ல நினைக்கிறாரோ அத்தனையும் சொல்ல அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். குறுக்க பேசி கோர்ட்டு நடவடிக்கையில குறுக்கிடக்கூடாது. பிராசிக்யூட்டர், யூ ப்ரொசீட். யுவர் ஆனர், பிராசிக்யூஷன் தரப்பில் சில சாட்சிகளை விசாரிப்பதற்கு அனுமதி வேண்டுகிறேன். எஸ். எனது முதல் சாட்சி மிஸ்டர் ராமநாதன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இது சத்தியம். இது சத்தியம். மிஸ்டர் ராமநாதன், கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்தை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 20 வருஷமா தெரியும். அவருடைய டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு நான் தான் மேனேஜர். நாட் ஒன்லி தட், அவருக்கு பர்சனல் அசிஸ்டன்டே நான் தான். கொலை செய்யப்படுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி அவர் எப்படி இருந்தார்? ரொம்ப டென்ஷனா இருந்தார்.
ஏன் அப்படி இருந்தாருங்கிறதுக்கான காரணத்தை உங்களால சொல்ல முடியுமா? அவருடைய மருமகன் ராமுடைய கவனக்குறைவும் ஊதாரித்தனமும் தான் காரணம். ராமுவால வியாபாரமே சரிஞ்சு போச்சு. இந்த உண்மை மிஸ்டர் வேதாச்சலத்துக்கு தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கம்பெனியே மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு சார். அப்புறம் அக்டோபர் 20ஆம் தேதி இத பத்தி 2 பேருக்குமே வாக்குவாதம் முத்துச்சு. மிஸ்டர் வேதாச்சல மருமகனை பார்த்து கெட் அவுட் அப்படின்னாரு. ராமு முறைச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டார். தட்ஸ் ஆல். யுவர் ஆனர், இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கும்படியா கேட்டுக்கிறேன். ராமு மாதிரி ஒரு ஆளை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா இதுவரைக்கும் வாழ்ந்த சுகமான வாழ்க்கை பறிபோயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்புறம் என்ன நடந்தது? என் முதலாளி வேதாச்சலத்துக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். நீர் அடிச்சு நீர் விலகிறது இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் உங்க மாப்பிள்ளை தானே என்ன. அவரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார். இந்த நேரத்துல ராமு வரவழைச்சு அவர் மாமனார் மிஸ்டர் வேதாச்சலத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டா குடும்பத்தில் நடந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாதுன்னு ராமுவை எங்கெங்கேயோ தேடினேன். கடைசியா ராமு ராஜா வீட்டுல இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது. அந்த ஏரியாவில் இருக்கிற மளிகை கடைக்கு போன் பண்ணி ராமு கூட கொஞ்சம் அவசரமா பேசணும்னு சொன்னேன். அவங்களும் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. ஆனா போன்ல பேசுனது ராமு இல்ல, ராஜா. ராஜா அவங்க கிட்ட என்ன பேசினாரு? வேதாச்சலன்ற பண முதலைக்கு பாடம் கத்து கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டார் சார். போய் சுத்த போய் மறுபடியும் உங்களை வான் பண்றேன், குறுக்க பேசக்கூடாது. யூ ப்ரொசீட். தேங்க்யூ மிஸ்டர் ராமநாதன், யூ கேன் கோ. தேங்க்யூ சார். யுவர் ஆனர், அடுத்து நான் விசாரிக்க விரும்புவது ராமு, குற்றவாளி ராஜாவின் தம்பி. மிஸ்டர் ராமு, அக்டோபர் மாசம் 20ஆம் தேதி ராத்திரி உங்க அண்ணனை பார்க்கிறதுக்காக நீங்க அவர் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? ஆமா. எதுக்காக போனீங்க? எதுக்காக போனீங்கன்னு கேக்குறேன். ரொம்ப நாளா எங்க அண்ணனை பார்க்கல. கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்றீங்களா? ரொம்ப நாளா எங்க அண்ணனை பார்க்கல, அதனாலதான். அது சரி, 20ஆம் தேதி ராத்திரியே உங்க அண்ணனை பார்த்தாகணுங்கிற அளவுக்கு அவசியம் என்ன வந்துச்சு? என்ன? எனக்கு தெரியும். மிஸ்டர் வேதாச்சலம் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதோ உங்க சுகங்கள்லாம் பறி போயிடுச்சு. நேரா நடு ரோட்டுக்கே வந்துட்டீங்க. அதனால உங்க அண்ணங்கிட்ட போய் அழுதுருக்கிறீங்க. மிஸ்டர் வேதாச்சலத்தை பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லி இருக்கிறீங்க. யுவர் ஆனர், மெட்ராஸ் டாக்ஸி ஸ்டாண்ட்ல இவங்க அண்ணனுக்கு என்ன பேரு தெரியுங்களா? வெறு ராஜா இல்ல, போக்கிரி ராஜா. இவர் யாருகிட்டையும் வாயால பேச மாட்டாராம், கையால தான் அதிகமா பேசுவாராம். அப்படிப்பட்டவர் மிஸ்டர் வேதாச்சலம் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அவரு வாயால பேசி இருக்கிறாரு, பதிலுக்கு இவர் கத்தியால பேசி இருக்கிறார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இல்ல யுவர் ஆனர், இது அப்பட்டமான பொய். எங்க அண்ணன் மேல வேணும்னே பழி போடுறாங்க. சத்தியமா இந்த கொலையை இவர் செஞ்சிருக்கவே முடியாது. யுவர் ஆனர், இந்த கொலையை இவர்தான் செய்திருக்கிறார் என்பதை சாட்சிகளின் சாட்சியங்களின்படி மிக தெளிவாக விளக்கி இருக்கிறேன். யுவர் ஆனர், இபிகோ 302 செக்ஷன் படி உயர்ந்தபட்ச தண்டனையான மரண தண்டனையை இவருக்கு வழங்கும்படி கனம் கோட்டார் அவர்களை மிக தாழ்மையோடு கேட்டுக் கொள்ளுகிறேன். சார், அவங்கள ஒரு கதையை கட்டி என்ன வேணும்னு தண்டிக்க பாக்குறாங்களா சார்? எது உண்மை எது பொய்ங்கிறது இப்ப தெரிஞ்சிடும். யுவர் ஆனர், குற்றவாளியை நான் சில கேள்விகள் கேட்பதற்கு அனுமதி தேவை. எஸ். உங்க பேரு? ராஜா. சொந்த முழு பேரை கேட்க. என் முழு பேரு ராஜா தான். சொந்த ஊரு? மெட்ராஸ். நிச்சயமா? நிச்சயம். போய் இவர் ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட உண்மையே பேசினதில்லைங்கிறதுக்கு இது ஒன்னே போதும். சிஐடி ஆபீசர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் தம்பி படிச்ச காலேஜ், இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த இடம், இவங்க சொந்த ஊர், இப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து சேகரிச்ச தகவல் படி இவருடைய முழு பெயர் ராஜா இல்லை, ராஜேந்திரன். இவருடைய தம்பி பெயர் ராமு இல்ல, ராமச்சந்திரன். இவங்க அப்பா பேர் காசி விஸ்வநாத். அது மட்டுமல்ல யுவர் ஆனர், இவருடைய சொந்த ஊர் மெட்ராஸ் இல்ல, குன்னூர் பக்கத்துல இருக்கிற பூங்குடி கிராமம். இப்ப சொல்லுங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா? Adjourn the court.
என்ன தெரியுதா? இதுக்கு முன்னால எங்கேயாவது என்ன பார்த்திருக்கியா? 20 வருஷம் 20 வருஷமா என் ஞாபகமே உங்களுக்கு வரலையா? இந்த 20 வருஷமா உங்க 2 பேரையும் பறி கொடுத்துட்டு நான் ஒரு நடப்பணமா வந்துட்டு இருக்கேன்டா. உங்க 2 பேரையும் தொட்டு தூக்கி என் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்ததை தவிர நான் வேற என்னடா பாவம் பண்ணேன்? ஆனா எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் உங்க 2 பேரையும் சந்திச்சு என் மார்போட தழுவிக்காம நான் சாக மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். விதிய பாத்தியா எப்படி விளையாடுது? அண்ணன் நீதிபதி, ஒரு தம்பி குற்றவாளி, இன்னொரு தம்பி சாட்சி. அழாதப்பா, அழாதே. உங்க அண்ணன் இப்பதான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான பரீட்சை எழுத போறான். அந்த பரீட்சை அவனுக்கு மட்டுமல்ல, அவனை படைச்ச ஆண்டவனுக்கு சேர்த்துதான். அந்த ஆண்டவன் உண்மையானவனா இருந்தா உங்க அண்ணன் நிச்சயமா அவனை தூக்க கை திறந்து காப்பாத்திடுவான்.